நம்ம தமிழ் சினிமாவில் லோ பட்ஜெட் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் 11. இந்த படம் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த 11 படம் தமிழ்நாடுல மட்டுமே 3 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. 11 ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்ததா லால் சலாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோவா நடிச்சிருக்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை சன் NXT தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூன் 6ஆம் தேதி லால் சலாம் படத்தை சன் NXTல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. ஃபைனலா ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருக்க போல லால் சலாம் படத்துக்கு. அடுத்ததா நம்ம STR தக் லைஃப் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிட்டாரு. அடுத்ததா STR 49ல தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் டான் பிக்சர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளத்துல மாட்டிக்கினதுனால அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்களாம். STRக்கு அடுத்த ப்ராஜெக்டா மணிரத்னம் டைரக்ஷன் பண்ண போறாரு. நம்ம STR மற்றும் ருக்மிணி வசந்த் சேர்ந்து நடிக்க போறாங்களாம். இது ஒரு லவ்வபிள் மூவியா இருக்க போகுதா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா நம்ம AR ரகுமான் தான் இருக்க போறாங்களாம். அடுத்ததா மாமன், இந்த படத்துல சூரி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மாமன் தமிழ்நாடுல மட்டுமே 35 crore, வேர்ல்டு வைடா 40 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. மாமன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. மாமன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூன் 13ஆம் தேதி மாமன் படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க.